Assalamu alaikum. Hi friends, welcome back to Madurai Ponnu channel. Hope you all are good. நம்ம வந்து இன்னைக்கு thumbnail பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க ஸ்கூல் விலாக் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ யூஏயில் அஜ்மானில் இருக்க ஸ்கூல் பற்றின டீட்டெயில் நான் சொல்ல போகிறேன். அண்ட் இது வந்து லாஸ்ட் இயர் வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். KG1 என்னோட சன் எப்படி ஜாயின் பண்ணியிருந்தாரு, என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றத தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுலேருந்தும் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே இந்த விலாகில் நான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் ஆஃப்டர் த வார் எப்படிலாம் கிளாஸஸ், ஸ்கூல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, கிளாஸஸ் எப்படி போச்சு, எந்த டேட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, அண்ட் எப்படிலாம் இருக்குது, ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நான் இந்த விலாகில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது யூஏயில் இருக்காங்க, ஸ்கூல் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பிகினிங் ப்ரொசீஜரே எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டிச் அண்ட் பேப்பர்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் ஷார்ஜாவில் இருக்குது. ஹபிதத் ஸ்கூலுக்கு அப்படின்னா இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது மாதிரி, யூனிஃபார்ம், ஷூ, சாக்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணுன்றது மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கே தான் விசிட் பண்ணியிருந்தோம். அப்புறம் லாஸ்ட் இயர் உள்ள யூனிஃபார்ம் வந்து அப்படியே KG1லேருந்து KG2க்கு வந்து போட்டுக்கலாம் அப்படின்றது மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு. லாஸ்ட் இயர் அந்த மாதிரி இல்லை, ஒவ்வொரு இயருமே வந்து கலர் டிஃப்ரெண்ட் இருக்கும் யூனிஃபார்மில். பட் இந்த இயர் வந்து வார் அப்படி இப்படின்ற ரீசன்னால் மேபி அப்படியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. ஆக்சுவலி எனக்கு அங்கே போகிற வரைக்குமே தெரியல, சேம் KG1 யூனிஃபார்ம் தான் KG2க்கு போட்டுக்கலான்னு சொல்லியிருக்காங்கன்றது ஹஸ்பண்ட் அங்கே போனதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அங்கே வந்து நாங்கள் யூனிஃபார்ம் வாங்குறதுக்குன்னு தான் போனால் வேறு கலராக இருக்குமே அப்படின்றது மாதிரி தான் போயிருந்தேன். ஸோ அதே தான் சொன்னோடனே அப்போ KG1லேயே நான் வந்து ஒரு சைஸ் கொஞ்சம் கூட தான் எடுத்திருந்தேன், அதே இருக்கட்டுமே அப்படின்றது மாதிரி வச்சுக்கிட்டாச்சு. ஷூவும் சரி, யூனிஃபார்மும் சரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, புக்ஸுக்கு வந்து ஸ்கூலில் வந்து புக்ஸ் வாங்கிக்கணும். பேரண்ட்ஸ் ஒரே ஒருத்தர் தான் அலோவ் பண்ணாங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் வார் ப்ராப்ளம்ஸ்னால ஒரே ஒரு பேரண்ட் மட்டும்தான் அலோவ் பண்ணாங்க. ஸோ நாங்கள் எல்லாமே காரில் வெயிட் பண்ணியிருந்தோம். ஹஸ்பண்ட் மட்டும் போய் புக்லாம் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. புக்ஸு அப்புறம் கொஞ்சம் ஸ்டேஷ்னரிஸ்லாம் கொடுப்பாங்க. ஒவ்வொரு புக்ஸுமே பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக இருக்கும். இப்போ அட்வான்ஸ்டு ஸ்கில்னு எடுத்தோம்னா அதுலேயே வந்து 6 நம்பர்ஸ் இருக்கும். 4 அசஸ்மெண்ட் நடக்கும். ஒரு இயருக்கு வந்து 4 அசஸ்மெண்ட் நடக்கும். அதாவது நமக்கு ஆனுவல் எக்ஸாம், குவார்ட்லி, ஹாஃப் இயர்லின்னு இருக்கும் இல்லையா ஊரில். ஸோ அந்த மாதிரி கேஜி எல்லாமே, KG பிள்ளைங்க 1, KG2 2 பேருக்குமே வந்து 4 அசஸ்மெண்ட் இருக்கும். ஒவ்வொரு அசஸ்மெண்ட்லேயுமே 2 அட்வான்ஸ்டு ஸ்கில் புக் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் லாஸ்ட் இயர் இருந்தது. எக்ஸசைஸ் புக்கு, அதுக்கப்புறம் நம்பர்ஸ் புக்கு, ஆக்டிவிட்டி ஃபோல்டர்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. இது எல்லாமே வந்து ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் டே எப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்களோ அப்போ வந்து நம்ம அதை அப்படியே எல்லாமே கொடுத்து விட்டுறணும். அதே மாதிரி புக்ஸ் எல்லாமே திருப்பி கொடுத்து விட்றதோ இல்லை டெய்லி புக்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து இங்கே யூஏயில் இருக்காது. மேக்ஸிமம் புக்ஸ் அங்கே தான் இருக்கும், அங்கே தான் யூஸ் பண்ணுவாங்க. எப்போயாவது 1 or 2 புக்ஸ் வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடுவாங்க. இந்த மாதிரி ஹோம் ஒர்க் மாதிரி பண்ணணும், இல்லை அங்கே ஏதாவது பெண்டிங் வச்சிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி இப்போ நான் காமிச்சிட்ருக்க பிக்சர் எல்லாமே வீட்டில் பேஸ்ட் பண்ண சொல்லிவிட்டு ரிவைஸ் பண்ண சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸை. ஸோ ஆல்ரெடி என்னோட சன் அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாரு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹாலிடே டைமில் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து யூஸ்வலாக KG1லேயுமே என்னோடய சன்னுக்கு கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே அப்படியே. இதில் என்ன இப்போனா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். ஃபுல்லாக அந்த ப்ரௌன் ஷீட்லாம் போட்டு லேபிளிங்லாம் பண்ணி வைப்போம்ல, அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். நான் வந்து இந்த ஃப்ளமிங்கோ டிரான்ஸ்பரண்ட் ஷீட்ஸ் தான் வந்து வாங்கியிருப்பேன். எப்போவுமே அதான் வாங்குவேன், ஏன்னா பசங்க டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். KG ஸ்டூடெண்ட்ஸு எல்லா ஸ்டோர்லேயுமே கிடைக்குது. இது வந்து ஸ்டிக் அண்ட் பேஸ்ட் மாதிரி தான். ஜஸ்ட்டு ஒரே ஒரு பேப்பர் மட்டும், அந்த சென்டர் பேப்பர் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு புக்கை சென்டரில் வச்சுட்டு மெதுவாக நம்ம வந்து பேப்பரை ரிலீஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணோன்னா அப்படியே பேஸ்ட் ஆகிக்கிறோம். நம்ம கட் பண்ணி மடக்கி ஸ்டாப்லர் போட்டு இந்த மாதிரி யூஸ்வலாக பண்ணுற விஷயங்கள்லாம் பண்ண தேவை இருக்காது. ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். பட் மஸ்ட்டு வந்து நம்ம ஏதாவது ஒரு ப்ரௌன் ஷீட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி லேபிளிங் பண்ணி தான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு அனுப்பணும். அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு என்னோட சன்னுக்கு. லாஸ்ட் இயர் நான் வீடியோ அப்லோட் பண்ணப்போ என்கிட்ட மோஸ்ட்டாக வந்த கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் டீட்டெயில் பற்றி சொல்லுங்கள் அப்படின்றது தான் நிறையா வந்திருந்தது. ஸோ நான் வந்து அப்போ KG1 KG2க்கு மட்டும்தான் ஃபீஸ் டீட்டெயில் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து இந்த இயர் இந்த ஸ்கூலில் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்றது அந்த ஷீட்ஸில் இருக்கும். ஸோ அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். இப்போ வந்து இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே தெரியும் நமக்கு ப்ரீ கேஜி, KG1, KG2 கிரேடு சைடில் எல்லாமே கிரேட்ஸு. அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி அப்ரூவ்டு ஆனுவல் ஃபீன்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் ஆனுவல் ஃபீன்னு போட்டுட்டு ஒரு அப்ராக்சிமேட் அமௌண்ட் போட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபீ அமௌண்ட்டு.
ஸோ இப்போ வந்து ப்ரீகேஜிக்குனா 10,000 ஆனுவல் ஃபீனா டிஸ்கவுண்டட் போக 9,000 dirhams வந்து நமக்கு ஆனுவல் ஃபீ வரும். அதில் இனிஷியல் பேமெண்ட் 1,000 dirhams பே பண்ணணும். மந்த்லி ஃபீ வந்து 800 மந்த்லி பே பண்ணுறதா இருந்தால். அதுவே 3 term இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ண போகிறோன்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ நான் வந்து கேஜி 2க்கு சொல்கிறேன். ஸோ என்னோடய சன்னுக்கு வந்து 10,000 dirhams வந்து அப்ரூவ்டு ஆனுவல் ஃபீன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதில் டிஸ்கவுண்டட் ஃபீ பார்த்திங்கன்னா 6,900. இனிஷியல் பேமெண்ட் வந்து 650 பே பண்ணணும். எனக்கு வந்து லாஸ்ட் இயரே வந்து டியூஷன் ஃபீ மாதிரி பே பண்ணுங்கள், நாங்கள் வந்து லெஸ் பண்ணிடுவோம், அதாவது அட்வான்ஸாக 500 கிட்ட பே பண்ண சொன்னாங்க. அதை வந்து நாங்கள் டியூஷன் ஃபீன்னு வரும், அதில் லெஸ் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது இந்த மந்த்து தான் வந்து கேட்கணும். மந்த்லி ஃபீ வந்து 625 அந்த மாதிரி பே பண்ணணும். ஸோ 3 இன்ஸ்டால்மெண்ட் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் 2525, அதுக்கப்புறம் 2500, அதுக்கப்புறம் 1875, இந்த மாதிரி 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டிக்கலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கீழே நமக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபீ செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. இப்போ அஜ்மான் Zone 1 Zone 2ன்னு, இவன் வந்து என்னோட சன் வந்து Zone 1 தான் நினைக்கிறேன். ஸோ எதுவாக இருந்தாலுமே சேம் அப்ரூவ்டு ஃபீ 2,500 தான் மினிஸ்ட்ரி அப்ரூவ்டு ஆனுவல் ஃபீ. டிஸ்கவுண்டடும் அதே தான். மந்த்லி பே பண்ணுறதா 250. அதே மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்டாக இருந்தால் அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். அது எல்லாமே நமக்கு ஃபீ ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருவாங்க. எப்போ பே பண்ணணும் அப்படின்றதுமே கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆன் ஆர் பிஃபோர் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து ஏப்ரல் மந்த்து 10th நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து செப்டம்பர் 10th, அதே மாதிரி தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து ஜான்வரி 10th அந்த மாதிரி பே பண்ணி முடிச்சிடணும். ஸோ இதுதான் வந்து ஃபுல் ஃபீ ஸ்ட்ரக்சர். லாஸ்ட் இயர் வந்து என்கிட்ட கேட்ட நிறைய டவுட்ஸ் இது தான். அது இல்லாமல் புதுசாக ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீ வந்து 100. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 200. இப்போ உங்கள் எல்லாருக்குமே வந்து ஃபீஸோட டீட்டெயில்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து எல்லாருமே கேட்குற நெக்ஸ்ட் கொஸ்டின் டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை வயசில் வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி. கேஜி 1 தான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து 4 years கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதாவது அவர் பர்த்லேருந்து 4 years கம்ப்ளீட் ஆகிருக்கணும். நம்ம சொல்கிறது எப்படின்னா 4th birthday அப்புறம் தான் வந்து நம்ம இங்கே ஜாயின் பண்ண முடியும். அந்த மாதிரி என்னோட சன்னுக்கு வந்து செப்டம்பரில் பர்த்டே 4th birthday செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அந்த நெக்ஸ்ட் இயர் வந்து மார்ச்சில், அதாவது ஏப்ரலில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்கூல் இங்கே ஸ்டார்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா ஏப்ரல். நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா ஜூனில் ஸ்டார்ட் ஆகும், அது மாதிரி இங்கே ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஏப்ரல் மந்தில் அவருக்கு வந்து 4 years இருக்கணும் கரெக்டாக. அந்த மாதிரி இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரீகேஜிக்கு 3 years இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் என்ன கேட்டால் அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நான் சொல்லுவேன். அண்ட் மணி ஆல்சோ வேஸ்ட்டு தான். ஸோ நம்ம வந்து கேஜி 1 டைரெக்டாக ஜாயின் பண்ணும்போதே அவங்க நல்லபடியாக பிக்கப் பண்ணிப்பாங்க. ஏசன் அந்த மாதிரி தான் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி 5 years வந்துட்டு கேஜி 2. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு பிஃபோர் டே எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு, என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறதுக்குன்ற மாதிரி. ஸ்கூல் பேக் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸ்கூல் பேக் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதில் வந்து லேபிளிங் பண்ணிடணும். அதில் வந்து பசங்களோட நேமு, கிளாஸு, அது எல்லாமே செக்ஷன் எல்லாமே வந்து லேபிளிங் பண்ணியிருக்கணும். அண்ட் புக்ஸ்க்கெலாம் வந்து ப்ரௌன் ஷீட்டு அப்புறம் லேபிளிங்லாம் பண்ணியிருக்கணும். அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் புக்ஸ் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அதை மட்டுமே வந்து ஃபுல்லாக பேக் பண்ணி அனுப்பலான்னு சொல்லிட்டு அதை மட்டும் பேக் பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரி நம்ம புக்ஸு நோட் எல்லாமே அங்கே தான் வாங்கிக்கணும். அப்போ அங்கேயே வந்து ஸ்டேஷ்னரிஸ் கொடுத்துருவாங்க. ஒரு க்ரையான்ஸ் பாக்ஸு, அதுக்கப்புறம் ஒரு பென்சில் பாக்ஸு, 2 எரேசர், 2 ஷார்ப்னர், 2 வந்து க்ளூ கொடுப்பாங்க. இது மட்டும்தான் வந்து அங்கே கொடுக்குற ஸ்டேஷ்னரிஸ். இது அப்படியே அங்கே வந்து நம்ம கொடுத்து விட்டுறணும். இதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ஒரு பேக் மாதிரி பண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒயிட் டேப்போ இல்லை வந்து நீங்கள் பேக் பண்ணி லேபிளிங் பண்ணியோ அதில் வந்து நேம் எல்லாமே செப்பரேட்டாக நம்ம டீட்டெயில்ஸோட ஃபுல்லாக கொடுத்து செக்ஷன் எல்லாமே கொடுத்து பேக் பண்ணி அனுப்பணும். நான் வந்து இந்த பென்சில் பாக்ஸ் எப்போவுமே அவனுக்கு வச்சுருப்பேன். அதுலேயும் சரி, வாட்டர் பாட்டில், லஞ்ச் பேக்கு எல்லாத்துலேயுமே வந்து செப்பரேட்டாக வந்து லேபிளிங் பண்ணியிருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா கேஜி 1 ஐடி கார்டு. ஸோ கேஜி 2 போகிறப்ப அதுலேயும் வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து அங்கே லேபிளிங் பண்ணியிருந்தேன். அப்புறம் என்னோட சன்னுக்கு இந்த பென்சில் பாக்ஸில் வந்து ஒரு எரேசர், ஒரு ஷார்ப்னர், அதுக்கப்புறம் ஒரு பென்சில் ஸ்கேல் எல்லாமே வச்சு கொடுத்து விடுவேன். மஸ்ட்டு வந்து இந்த டிஷ்யூவும் அதுக்கப்புறம் இந்த வைப்ஸும் வந்து இந்த பேபி வைப்ஸு, பேபி டிஷ்யூஸ் இருக்கும். ஸோ அதை வந்து வச்சு விடணும்னு சொல்லுவாங்க. நாப்கின்ஸ் மாதிரி வச்சு விடணும். அப்புறம் பேக்கில் அடிஷ்னலாக ஒரு கிளாத் வந்து எப்போவுமே அடிஷ்னலாக மாற்றுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு மாதிரி வச்சுக்கணும். ஸோ அதுவுமே வந்து செப்பரேட்டாக அந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் பேக்கில் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த ஃபோல்டர் பேக்லேயுமே வந்து லேபிளிங் இருக்கணும். லேபிளிங்கில் டீட்டெயிலாக வந்து நம்மளோட சன் நேமு,
இப்போது கிளாஸு செக்ஷன் எல்லாமே அந்த மாதிரி. சப்போஸ் கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் தானே, ஸோ ஏதோ ஒன்று டக்குன்னு ட்ரெஸ்ஸில் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா மாற்றிக்கிறதுக்கு. என்னோட சன் ரொம்ப ஆர்வமாக வந்து ஸ்கூல் போகிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தார். ஏன்னா 2 வீக்ஸ் வந்து ஆன்சைட் கிளாஸஸ் தான் போயிட்டு இருந்தது. 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து யூஏயில் இந்த டைம் வாருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஆஃப்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் ஆன்லைன் கிளாஸ் நடந்துச்சு. அப்போவே வந்து நிறைய அந்த புக்ஸ் யூசேஜ் இருந்தது, நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த 4 hours அந்த மாதிரி. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். லன்ச்லாம் வந்து எப்படி பேக் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டவல் எப்போவுமே வந்து இருக்கணும், இல்லைனா ஒரு நாப்கின் மாதிரி வச்சுக்கணும். ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்கணும். அந்த டிஃபன் பாக்ஸ் வந்து மஸ்ட்டு சில்வர் கண்டென்ட்டில் தான் இருக்கணும். பிளாஸ்டிக்கோ இல்லை வந்து அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ சில்வரில் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஃப்ரூட் பாக்ஸும் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருந்த பாக்ஸு காட்டினது வந்து டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருந்ததில் குட்டியாக, அது வந்து ஃப்ரூட் பிரேக்காக வச்சுருப்பேன். மார்னிங் போனோடனே 7:30க்கு போனோடனே வந்து ஃப்ரூட் பிரேக் இருக்கும். ப்ரேயர், அதுக்கப்புறம் அந்த ப்ரேயர் டைமிங், அதுக்கப்புறம் அந்த நம்ம நார்மலாக ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குமோ அதை முடிச்சிட்ட உடனே நமக்கு வந்து பசங்களுக்கு ஃப்ரூட் பிரேக் கொடுத்துருவாங்க. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 1 hour முன்னாடி 10:30 அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வரைக்கும் தாங்கணும் இல்லையா. மஸ்ட்டு இந்த ஃப்ரூட்ஸ் பிரேக் வந்து மஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் தான் வச்சு விடணும், வேறு எதுவுமே அடிஷ்னலாக வச்சு விடக்கூடாது. நான் வந்து எப்போ ஆப்பிள் பேக் பண்ணி வச்சு விட்டாலும் லைட்டாக சால்ட் போட்டு அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஆப்பிளை ஒரு 5 minutes அதில் கட் பண்ணி போட்டுருவேன். ஏன்னா கலர் மாறினா நிறைய பசங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. என் சன் ஆப்பிள் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். ஆனால் கலர் சேஞ்ச் ஆகிட்டா அதுவே அவாய்ட் பண்ணுவாருன்றதுனால நான் அந்த மாதிரி பேக் பண்ணியிருந்தேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ப்ரௌன் ப்ரெட்டு ஒரு எக்கு வச்சு லேயர் சீஸ் மாதிரி வச்சு பேக் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ப்ரெட்டில் நம்ம வந்து எக்கு வந்து டோஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து க்ரஷ்டு எக் மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக அதில் குக்கிங் க்ரீம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுட்டு ப்ரெட்டில் வச்சுட்டு அது மேலே இந்த லேயர் சீஸ் வச்சு 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி வச்சு கொடுத்து விடுவேன். ஸோ இதை அப்படியே ப்ரொசீஜராக உங்கள்கிட்ட காட்டணுன்னு தான் நான் வந்து மோஸ்ட்டாக இங்கே வீடியோ இருக்க ட்ரை பண்ணியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து கவனிக்காமல் என்னோடய மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ நான் முட்டை இங்கே போட்டதுமே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு வீடியோ. அதுவே எனக்கு தெரியல, அப்புறமா தான் நானே செக் பண்ணேன். முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து நம்ம குக்கிங் க்ரீம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பெப்பர் அண்ட் சால்ட் இது எல்லாமே செப்பரேட்டாக ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட்டில் வச்சு லேயர் சீஸை மேலே வச்சு 2 பக்கம் டோஸ்ட் பண்ணி கட் பண்ணி வச்சு விட்ருவேன். மார்னிங் வந்து விடுறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து எனக்கு வந்து கரெக்டாக ஒரு 15 minutes தான் வந்து டிஸ்டன்ஸு. பட் என்னோடய சன் கிளம்புற டைம் வந்து 7 o'clock அந்த மாதிரி கிளம்புனா தான் 7:30 அந்த மாதிரி போக முடியும். ஏன்னா டிராஃபிக் அந்த ஏரியாவில் அவ்வளோ டிராஃபிக் இருக்கும். ஃபுல்லாகவே ஸ்கூல் ஜோனுன்றதுனால, அஜ்மான் ஸ்கூல் ஜோனுனாலே தெரிஞ்சிடும். ஸோ ஃபுல்லாகவே ஸ்கூல் ஜோனுன்றதுனால ரொம்ப டிராஃபிக் இருந்தது. அதனால் ஆன் ஆர் பிஃபோர் ½ an hour அல்லது 45 minutes முன்னாடி கிளம்பினோம்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ட்ரா பண்ணிவிட்டு வர மாதிரி இருக்கும். இதுவே வந்து ஸ்கூல் பஸ் வந்துச்சுன்னா 6 o'clock அந்த மாதிரிலாம் வந்து பிக் பண்ண வருது. அது ரொம்ப கஷ்டம் பசங்களுக்கு எந்திரிக்கிறதுக்கு. பட் நிறைய பசங்க அஜ்மான், துபாய், அப்புறம் உம்மல் குயின் அந்த மாதிரிலாம் வந்து தள்ளி இருந்து வரவங்க எல்லாமே அப்படி தான் வந்து வராங்க. ஸோ வேறு வழியும் இல்லை. அதனால நம்ம நியர்பையில் பார்த்ததுனால நம்ம அந்த டைமில் கொண்டு போய் ட்ராப் பண்ணலாமேன்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு என்கிட்ட கொஷின் கேட்டது வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஏதாவது ஃப்ளாட்ஸ் அந்த மாதிரி அவைலபிளாக இருக்குமா, இருந்தால் எவ்வளோ ரெண்ட் அப்படின்றது மாதிரி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி நாங்களே அது ரொம்ப செக் பண்ணோம், ரொம்ப ரேரு. இங்கே வந்து நியர்பையில் மோஸ்ட்லி வந்து 25-30 கிட்ட வருது ஆனுவலாக நமக்கு வந்து ரெண்டல். அந்த அளவுக்கு அதிகமாக தான் இருக்குது. மேபி ஸ்கூல் நியர்பையில் இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் வந்துச்சு. அதனால் அது ரொம்பவே கஷ்டம். கொஞ்சம் தள்ளி பார்த்தா ஒரு 20 minutes இல்லை 10 minutes அந்த மாதிரி தள்ளி பார்த்தா கூட நமக்கு பெட்டராக இருக்கும். ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் வந்து பெருசாக அமர்க்கலமாக இல்லை. இதுவே KG 1 வந்து பயங்கரமாக எல்லாருக்குமே வந்து இன்ட்ரோலாம் இருந்துச்சு. அது மேபி ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்ன்றதுனால அந்த மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் விலாக் வந்து நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் இயர் ஸ்கூல் விலாக்னு போட்டிங்கனாலே வந்துடும். ஸோ அதில் வந்து இன்னும் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பேன். எப்படி ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போச்சு, என்ன மாதிரிலாம் நமக்கு கைட் பண்ணாங்க, எவ்வளோ டீட்டெயில்ஸு ஸ்கூல்லேருந்து என்னெல்லாம் கொடுத்தாங்க எல்லாமே. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நீங்கள் பார்த்துட்ருக்கிறவங்க யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.